நாள் முழுக்க ஏன்பா கம்ப்யூட்டர்லயே உட்காந்துருக்கீங்க? அது ஏன்னு நீயே வந்து பாரு. வா. உட்கார். சில நேரம் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதா அப்பாவோட வேலை. எந்த மாதிரியான தப்பு? நல்லவங்களை காயமாக்குறது. அவங்கள மாதிரியே மற்றவங்க யோசிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி யோசிக்கலன்னா காயப்படுத்துவாங்க. கம்ப்யூட்டர் மூலமா எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறீங்க? அவங்க உலகத்துல இன்னொரு மூலையில இருந்தாலும் அவங்களால நிச்சயமா நம்மளை காயப்படுத்த முடியாது. ஆனா என் கம்ப்யூட்டர் மூலமா அவங்க போடுற திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்றது புரியுதா? சரி, இந்த நீ முயற்சி பண்ணி பாரு. இங்க பாத்தேன்னா அவங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம் கோடடா இருக்கும். ஆனா நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அந்த மெசேஜஸ் எடுத்து நாம டீகோட் பண்ணலாம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா நாம அந்த மெசேஜஸ பார்க்க முடியும். ஜான் ஓ'பிரையன், தேசிய துரோகத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். உனக்கு எனக்கும் தெரியும் அது பொய்ன்னு. உனக்கு தேவையானதை கிடைச்சிச்சா போட? என் பொண்ணு என்ன செய்ய போறீங்க? நீ போற இடத்துல உன் பொண்ணுக்கு இடம் இல்லை ஜான். அதுக்கு தான் சோசியல் சர்வீசஸ் இருக்காங்க. கவலைப்படாத, அவ இருக்க வேண்டிய இடத்துல இருப்பான். நீ ஒரு துரோகி. என்ன விடுங்க. நீ ஒரு துரோகி. என் அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க இன்டர்நெட் டேட்டிங் போகாதுன்னு. ஆனா இது அந்த அளவுக்கு மோசமா இல்ல. அதுக்காக நான் போன எல்லா டேட்ஸும் நல்லா இருந்துச்சுன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா இது எல்லாருக்கும் நடந்திருக்கு. உன்னை மீட் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது மேரேஜ்ல போய் முடியுமான்னு எனக்கு தெரியல. இது எப்படி வேணா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்றோம். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. எல்லா நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கும் ஆரம்பம் ஒரு நல்ல டேட் தான் சொல்லுவாங்க. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, நான் கொஞ்சம் லேடிஸ் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். ஓகே? யா, கண்டிப்பா, ஷூர். இது எங்க வேணா போக வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் எல்லா நல்ல ரிலேஷன்ஷிப்பும் ஆரம்பிக்குது. விளையாடுறானா? குட் மார்னிங் பாப்பாய். ஹே பாப்பாய். குட் மார்னிங். வீட்ல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? உனக்கு பசிக்குதா? உன்னை எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல பாப்பாய். இன்னைக்கு மீட் பண்ணவன் கண்டிப்பா செட் ஆகவே மாட்டான். அவன் அவனோட வாழ்க்கைய பத்தி மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருந்தான். நீதான் எனக்கு முக்கியம். நீதான் எனக்கு முக்கியம். உனத்துடன் பேசிட்டே இருக்கிறவன யாருக்கு தான் பிடிக்கும்? அவனுக்கு அவனை பத்தி மட்டும்தான் கவலைன்னு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்ல, அவன் அம்மா கூட வேற இருக்கான். ஆல்மோஸ்ட் ஒன்ன மாதிரி தான் பாப்பாய். அதான் எனக்கு நீ இருக்கியே. அப்புறம் எனக்கு வேற யார் வேணும்? நீயும் நானும் மட்டும்தான்.
நீயும் நானும் மட்டும்தான். சரியா சொன்ன. ஒரு கூண்டுக்குள்ள 2 பறவை. லாரா, நிஜமாவா? எந்த பேமெண்ட்டும் இன்னும் வரலையா? கம் ஆன் கைஸ், நேஷனல் செக்யூரிட்டிக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்றீங்க. நான் இப்போ லேப்டாப்ல உட்காந்து அதை விட நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சதுக்கு 20,000 வேணும் இப்பவே. கே பாப்பாய், உலகத்தோட இன்னொரு மூலையில இருக்கிற கெட்டவங்க என்ன பேசுறாங்கன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாம உங்களுக்கு உதவி பண்ணலாம். ஆமா, சரியா சொன்ன. ஓகே, இன்னைக்கு நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா நீதான் என்னை விட பெரியவளாச்சு. என்னது புதுசா இருக்கு? Hey, Popeye. மியூசிக் ஆஃப் பண்ணு. ஓகே ஓகே, இப்போ சொல்லு. எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, பட் அதை டெக்ரிப்ட் பண்ண முடியல. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லை. அது உனக்கு எப்படி கிடைச்சது? வெளியில தான் இருந்தது, பட் அந்த மாதிரி என்கிரிப்ஷன் இருக்கிற டேட்டா வெளியில இருக்காது. யாரோ வேணும்னே தான் அதை வெளியில வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் சென்ட் பண்றியா? எனக்கு தெரியல லாரா, இது கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. யா, வெளியில பார்த்தா அப்படிதான் தெரியும், பட் சப் கோடிங்க பாரு. வாவ், பாத்தியா? அது சிம்பிள் விஷயம் இல்ல. நானே நினைச்சாலும் அந்த மாதிரி கோடிங் பண்ண முடியாது. கோடிங் வெரிஃபை ஆக மாட்டேங்குது. பேக் போன்ல பாத்தியா? அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, எனக்கு சில பீசஸ் கிடைச்சிருக்கு. உனக்கு தெரியுதா? இது ஒரு ஃபேண்டம் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு டார்க் வெப் சாட் ரூம். 3 இல்ல, இதுல 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய சாட் நடந்திருக்கு. அசாசினேஷன் August 9th 5 PM. Strategically placed sniper. பட் டார்கெட் யாருன்னு தெரியலையே. பட் அதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியணும். 1 minute, அந்த என்கிரிப்ஷன்ல இருக்கிற கோடிங் எனக்கு தெரியுதான்னு பாக்குறேன். ஓ லாரா, இது என்ன செய்யற என்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு. நம்ம சேஃபா இப்போ லாக் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இது நமக்கு தேவையில்லாத விஷயம் மாதிரி இருக்கு. நாம எதுவும் பார்க்கல. அப்போ இது நம்ம ஆளுங்க பண்ணது மாதிரி தெரியுதா? இது NSA நம்மளோட ஆளுங்க. அதனால உடனே இத லாக் அவுட் பண்ணிட்டுன்னு நான் சொல்றேன். ஓகே, இதுல நாம எதையும் பார்க்கல, எல்லாத்தையுமே நீ உடனே மறந்துருன்னு சொல்றேன். அது எப்படி நம்ம அப்படியே லாக் அவுட் பண்ண முடியும்? ஒருத்தர் உயிருக்கே ஆபத்து இருக்கு. இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நம்ம 2 பேரும் கோஸ்ட் தானே. இப்ப நம்ம 2 பேரும் லாக் அவுட் பண்ணிட்டோம்னா ஒருத்தரோட மரணத்துக்கு நாமளே காரணமாயிடுவோம். அதுக்கப்புறம் உன்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எனக்கு தெரியல லாரா, இது நமக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். இதோட ஃபுட் பிரிண்ட் NSA மாதிரியே இருக்கு. இல்லனா அது மாதிரி இவங்க ட்ரெயினா இருக்காங்க நான் நினைக்கிறேன். அது இன்னும் டேஞ்சரஸ் ஆனது. நான் உடனே லாக் ஆஃப் பண்றேன்.
நீ யாரு? நீ யார கொல்ல பிளான் பண்ற? என் டெர்மினலுக்குள்ள வர பாக்குறியா? அவன் மறைஞ்சிட்டான் சார், எங்கேயுமே இல்ல. இவரோட ஸ்டேட்டஸ் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. சொல்றது கஷ்டம் சார். ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ரிங் தாக்கப்பட்டிருக்கு. தாக்கப்பட்டிருக்கான்னு சொன்னேன். அப்ப வேற யாராவது அதுக்குள்ள வந்திருக்காங்களா? டேட்டா வேற யாராவது ஆக்சஸ் பண்ணிருக்காங்க. நான் இன்னும் டீப்பா போய் பாக்குறேன். அவனை பத்தி ஏதாவது கிடைச்சதா? பெருசா ஒண்ணு இல்ல சார். அவனோட வேலையை வச்சு பார்க்கும்போது அவன் இதுல ப்ரொஃபஷனலா இருக்கணும். எப்படி நம்மளோட என்கிரிப்டட் கம்யூனிகேஷனை எப்படி ஒருத்தனால அக்சஸ் பண்ண முடிஞ்சது? என்எஸ்ஏக்கு வேலை பார்க்குற ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டா கூட இருக்கலாம். அவங்க நாள் முழுக்க நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஆபத்து தர மாதிரியான விஷயத்தை வெப்ல சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்கிரிப்டடா இருந்தாலும் சரி, இல்ல வித்தியாசமா ஏதாவது இருந்தாலும் சரி, அது என்ன கம்யூனிகேஷன் பாப்பாங்க. அப்படிதான் அவன் நம்மள கண்டுபிடிச்சிருப்பான். கம்யூனிகேஷன் அப்போ அவன் சிஸ்டம்ல ஒரு ட்ராஜனை நான் பிளான் பண்ணிருக்கேன். அவன் எப்ப திரும்ப ஆன் பண்றானோ அப்ப அவன் சிஸ்டம் எனக்கு நோட்டிஃபை அனுப்பும். அதை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கண்டுபிடிச்சிரும் அவனுக்கு தெரியாதா? தெரியலாம்னா என்ன அர்த்தம்? இத முடிங்க, எப்படியாவது அவனை கண்டுபிடிங்க. நேத்து ராத்திரி யாரும் என் சிஸ்டமை ஹேக் பண்ணிருக்காங்க. உன் சிஸ்டமை ஹேக் பண்ணாங்களா? எப்படி? யார் பண்ணது? அதான் எனக்கும் தெரியல. பட் நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா உன்ன மாதிரி இதுல பெஸ்ட் இல்லவே இல்லன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன வேணுமா? அவங்களுக்கு அவங்க டேட்டா வேணுமா? நம்ம கிட்ட தான் அவங்க டேட்டா இல்லையே, சோ பிரச்சனை இல்ல. அதை நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் சாட். என்ன உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் எதுவும் செய்யாதன்னு சொன்னல, உடனே அதை தூக்கி போட்டுரு. நோ, சான்ஸே இல்ல. அதான் என்கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம். நீ உன் இன்டர்ஃபேஸ்ல இருக்கியா? அவங்க ட்ராஜனை பிளான் பண்ணிருப்பாங்க, உடனே வெளியே வந்துரு. அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னால இதுல இருந்து வெளியில வரவே முடியாது. ஒரு நல்லவங்க சாக வாய்ப்பு இருக்கு. நீ சொல்ற அந்த ஆளு நல்லவனா கெட்டவனா நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கெட்டவனை கொல்றதுக்கு யார் இப்படி ரகசியமா பிளான் பண்ணுவா? நீயே சொல்லு. நீ சொல்றதும் சரிதான். நம்ம கண்டிப்பா ஏதாவது செய்யணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் டார்கெட்னு கூட நமக்கு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாம நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உனக்கு என்ன பைத்தியமா? நான் ஆரம்பத்துல இருந்து இது வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்னு நீ நினைக்கிற சொல்லு? ஏன்னா நீ என் கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. சோ இது ஒரு ஆள் தான் பாத்துக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது நீ சொல்ற அளவுக்கு சீரியஸான விஷயம்னா என்ன அவங்க ட்ராக் பண்ணிக்கிட்டோம். சரி, என்ன கிடைக்குதுன்னு பாக்குறேன். தேங்க்யூ. ஓகே, நான் கிளம்புறேன். I'll keep in touch, okay? நீ பார்த்து கேர்ஃபுல்லா இரு பாப்பாய். இவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு சுத்தமா தெரியாது. அதை நான் கண்டுபிடிக்கிறேன்.
ஓ மை காட், என்ன பண்றீங்க? இது என்ன துப்பாக்கியா? என்ன பண்றீங்க? இங்க இருக்கு. அநேகமா அதுல எதுவும் இருக்காது. இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. இப்பதான் இங்க இருந்து போயிருக்கான் சார். ஆனா அவன் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கான். அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிங்க. எல்லா வீடியோவும் வேணும். ஸ்டோர் கேமரா, ஏடிஎம், சைக்கிள் இருக்கிற எல்லா கேமராவும் வேணும். அந்த நேரத்துல அந்த இடத்துல சேட்டலைட் ஃபீட் இருக்கான்னு பாருங்க. ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீ இப்ப எங்களை வேட்டையாடுறியா? ஸ்டாப். அந்த கேமரா கொண்டு வா. ரீவைண்ட் பண்ணி பிளே பண்ணு. இது அவன்தான். பாடி லாங்குவேஜ் பாருங்க. வேற ஏதாவது ஆங்கில முகம் தெரியுதா? இல்ல சார், அந்த இடத்துல இருக்கிற கேமரா இது மட்டும்தான். நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ணி செக் பண்ணுங்க. எனக்கு ஒரு நேம் அட்ரஸ் கிடைச்சிருக்கு சார். குட். ரிப்போர்ட்டர் அங்க அனுப்புங்க. இது அவனோட முதல் தப்பு. ஹே பாஞ்சு. ஹே, எப்படி இருக்க? பார்த்து நாளாச்சு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். சரி, என்ன வேணும்? ஹார்ட்வேர், ஐபி ஸ்கிராம்ப்லர் அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது ஆஃப்டர்நூன் பாப்பாய். இது ஆஃப்டர்நூன் பாப்பாய். ஓகே. ஆல்ரைட். குட் மார்னிங். இது குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். வெரி குட். இந்த வருஷம் தேர்தல் இருக்கிறதுனால வேட்பாளர்களுக்குள்ள கடுமையான போட்டி உருவாயிட்டு இருக்கு. அதுல காங்கிரஸ் விமன் வயலோ விதிவிலக்கு இல்ல. அவங்க டெலிகம்யூனிகேஷன் செக்யூரிட்டி பிரைவேட் ஆக்ட்க்கு மிகப்பெரிய ஆதரவாளரா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 9 5 மணிக்கு நடக்க போற அவங்களோட முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்போ அத பத்தி விரிவா பேசுறதா இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, NSA பொதுமக்களை சட்டவிரோதமா கண்காணிச்சு இருக்காங்க. அடுத்து வருவது முக்கிய செய்திகள்.
வாரம் ஆகஸ்ட் 9 நடக்க போற பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்போ அத பத்தி தான் முதல்ல பேச போறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் மக்களோட டிஜிட்டல் பிரைவசியை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பேச போறாங்க. அவங்களுக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருந்தாலும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் அதுக்கு எதிராக தேசிய பாதுகாப்புக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் சுவாரஸ்யமான செய்திகளை உங்களுக்கு காங்கிரஸ் விமன் வயலோ அவங்கதான் ஒருவேளை அவங்க டார்கெட்டா? ஹஸ்கி ஓகே, அப்போ உங்களையும் வயலோவையும் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணா என்ன வருதுன்னு பார்த்துடலாம். எஸ், வந்துருச்சு. மேஜர் பார்டன், யூஎஸோட முன்னாள் ஆர்மி மேஜர், நிக் நேம் த ஹஸ்கி, என்எஸ்ஏக்கு டிரான்ஸ்பர் ஆகி அதுக்கப்புறம் டெபுட்டி ஹெடா ப்ரமோட் ஆயிருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஹெட் வயலோ அவங்கள ரிமூவ் பண்ணிருக்காங்க. கிடைச்சிருச்சு. மூணு வருஷம் கழிச்சு எதுக்கு அவங்களை கொல்ல பாக்குறாங்க? நம்ம தப்பான வீட்டுக்கு வந்திருக்கோம். கீபோர்ட் சர்வைலன்ஸ்ல ஆல் மீடியான்னு டைப் பண்ணு. யாராவது பிரஸ் மூலமா, போன் மூலமா, இமெயில் மூலமா லிங்க் பண்ணா அது எனக்கு தெரியணும். அவங்களுக்கு முன்னால நான் அவனை பிடிக்கணும். அவனோட ஆட்டத்திலே அவனை தோக்கடிக்கலாம். சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க டார்கெட் டாமினிக் வயலோ. அவங்க காங்கிரஸ் விமன். ஆகஸ்ட் 9 அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. மெசேஜ்ல வந்து அதே நாள் ஆகஸ்ட் 9 அப்போ நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்குன்னு அவங்க தான் நாம எப்படி முடிவு பண்ண முடியும்? அவங்களதான் கொல்ல போறாங்க நீ எப்படி நினைக்கிற? ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் பேரு மைக்கேல் பார்டன். அவன் என்எஸ்ஏ ஃபார்மர் ஹெட். அவங்க 2 பேரும் பேரையும் வச்சு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்ததுல என்ன கிடைச்சது தெரியுமா? டாமினிக் வயலோ தான் அவரை என்எஸ்ஏல இருந்து வேலையை விட்டு தூக்குனது. யாரால அவர் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சோ அவங்கள அதே நாள்ல அதே நேரத்துல நடக்க போற பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஏதோ பண்ண போறான். என்ன பொறுத்த வரைக்கும் இது கோஇன்சிடென்ஸா இருக்கும் தோணல. இப்ப நான் சொன்னதை கேட்டதுல உனக்கு என்ன தோணுது? எதுக்கு அவன் இதெல்லாம் செய்யணும்? என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை தப்பான வழியில காப்பாத்தணும்னு நினைக்கிற ஒரு தேச துரோகியா இருக்கணும். ஓகே, சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன செய்யறது? இதை எந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி கிட்டயும் நாம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இதுல நிறைய பெரிய தலைங்க இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தோணுது. நம்ம யாரையும் நம்ப முடியாது. என்ன கேட்டா இத பப்ளிக் எடுத்துட்டு போனாதான் நம்ம அவங்களை காப்பாத்த முடியும். உங்ககிட்ட அந்த அளவுக்கு எவிடன்ஸ் இல்ல. இதை நீ ஆன்லைன்ல போட்டனா 10/11 இதை எடுத்துக்குவாங்க, அவ்வளவுதான். ஓகே, சரியான ஆதாரம் இல்லாம பார்த்தா யாரோ 2 பேர் பேசுற மாதிரி தான் இதை எடுத்துக்குவாங்க. யாரும் அவ்வளவு சீரியஸா இதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த போர்டனை பத்தி நாம இன்னும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம பப்ளிக் கிட்ட அதை கொண்டு போலாம். அண்ட் அது எல்லாத்தையும் என்னையே நீ இப்போ கண்டுபிடிக்க சொல்ற? சேட், உனக்கா நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். எனக்கா இது ஒண்ணு மட்டும் பண்ண மாட்டியா? அடுத்ததா இது ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட கொண்டு போலான்னு பாக்குறேன். அது நல்ல ஐடியா நீ நினைக்கிறியா? அவதான் இது கரெக்ட் பர்சன். காசுக்கு மயங்க மாட்டா. சோ நாமளும் இதுல மாட்ட மாட்டோம். ஓகே, உனக்கு என்ன தோணுதோ செய். ஏதாவது கிடைச்சா சொல்றேன். ஜாக்கிரதையா இரு. நான் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அஸ்கே பத்தி உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு சொல்லு. இல்ல, எதுவும் தெரியாது. ஹலோ, சொல்லு.
ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படியா? என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. ரொம்ப பெரிய விஷயம். அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். எங்க ரொம்ப நாளா ஆளா காணோம்? கொஞ்சம் பிஸியா இருந்தேன். எனக்கு நீ பொய் சொல்ற மாதிரி தோணுது. நீ பிஸியா இருந்தா எனக்கு நிறைய தகவல் சொல்லுவ. ஐ மீன் மத்த விஷயத்துல பிஸியா இருந்தேன். மத்த விஷயம்னா பசங்களா? யார் அது? இப்ப வேண்டாம் ஜெயின், அத பத்தி பேச டைம் இல்ல. சரி சொல்லு. இது நம்ம போன்ல பேச முடியாது. 2 மணிக்கு டார்லிங்டன் பார்க்ல மீட் பண்ணலாம். வந்துருங்க. சரி, கண்டிப்பா வரேன். Bravo 1 சப்ஜெக்ட் அங்கதான் இருக்கா? டார்கெட் இங்க தான் இருக்கு. எந்த அசைவும் இல்ல. காப்பி. கண்காணிச்சுட்டே இருங்க. ஆல்பா 1 என்ன ஸ்டேட்டஸ்? எந்த மாற்றமும் இல்ல. அவ இன்னும் பிரிட்ஜில தான் இருக்கா. ஒருத்த மட்டும் கிட்ட நடந்து வரான். விஷுவல பாருங்க. அவளை கண்காணிச்சுட்டே இருங்க. சப்ஜெக்ட நோக்கி போயிட்டு இருக்கான். அவங்களுக்குள்ள எந்த ஒரு சந்திப்பும் இல்ல. ஒரு ஃபீமேல் சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கா. விஷுவல் காமிங்க. ஃபீமேல் சப்ஜெக்ட் பிரிட்ஜில் இருக்கா. சேட்டலைட் ஃபீட் காமிங்க. எனக்கு நீ என்ன வச்சிருக்க? பார்க்ல இந்த பிக்னிக் எனக்கு உதவியா இருக்குமா? முக்கியமான விஷயம். 2 பேரும் பேசுறாங்க. அவங்க 2 பேரும் தான். கெட் ரெடி. இது இன்னும் பப்ளிகேஷனுக்கு ரெடி ஆகல. இது யாருன்னு இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? அது ரெடி ஆகிற வரைக்கும் என்கிட்ட கொண்டு வராத. எப்போதுல இருந்து ஆதாரத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஆதாரத்தை சேர்த்து வச்சு நீ தான் இந்த விஷயத்தை என்கிட்ட கொண்டு வரணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரியும்ல? இந்த அளவுக்கு முக்கியம் எதுவும் இல்ல. என்ன நம்பு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒரு பெரிய ஆளை அசாசினேட் பண்ண போறாங்க. எந்த அளவுக்கு பெரிய ஆளு? காங்கிரஸ் உமன் வாய்லோ. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அத பத்தி சொல்லதான் வந்திருக்கேன். உங்க உதவி எனக்கு தேவை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியா நடந்துட்டு இருக்கு. பட் இதுக்கான காரணம் எனக்கு சரியா தெரியல. என் பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆதாரத்துக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு பணம்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல உனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆல்ரெடி நான் யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க நம்மள பின்தொடர்ந்து வராங்க. பின்தொடர்ந்து வராங்களா? என்ன நீ என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுருக்க? அவங்கள என்னால சாக விட முடியாது. இது எப்படியாவது பப்ளிக் கிட்ட கொண்டு போனாதான் நம்மளால அவங்களை காப்பாற்ற முடியும். உனக்கு தேவையான எல்லா விஷயமும் இதுல இருக்கு. எல்லாத்தையும் டீகோட் பண்ணி வச்சிருக்கேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். இதனால எனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வரும்? அது எனக்கு தெரியல. சரி, ஒரு பழமொழி தெரியுமா? பேனாவால வாழ்வோம், துப்பாக்கியால சாவோம். 2 நாள் கழிச்சு என்ன கான்டாக்ட் பண்ணு. இலக்க குறியில இருக்கு. சொல்லுங்க, இலக்க அழிக்கணுமா? இலக்கு மறைய போகும். சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. 5 நொடியில இலக்கு மறைஞ்சிடும். ரொம்ப பப்ளிக்கா இருக்கு. அவ போகட்டும். யாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடுதான், இந்த வீடுதான், இந்த வீடுதான். இந்த வீடுதான், இந்த வீடுதான், இந்த வீடுதான், இந்த வீடுதான், இந்த வீடுதான், இந்த வீடுதான்.
Lara, good afternoon. I love you. Bye-bye. நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கேன், கொல்ல வரல. ஓகே, என்ன பாரு, இது பாரு. நான் உன்னை கொல்ல வந்திருந்தா இந்நேரம் நீ செத்து போயிடுவ. நம்ம கிட்ட இன்னும் சில நொடி தான் இருக்கு, சரியா? நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இப்ப இங்க ஒண்ணு நீ என் கூட இல்லைன்னா நீ இங்கேயே இருக்க. முடிவு உன்னோடது. ஓகே. நீ எந்த அளவுக்கு ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டல. விளையாடுறியா? என்ன காப்பாத்திக்க தெரியும். உன்கிட்ட அவங்க டேட்டா எவ்வளவு இருக்கு? அது எப்படி உனக்கு டேட்டா பத்தின விஷயம் எல்லாம் தெரியும்? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீ அவங்க ஆள் தானே? நான் உன்னை காப்பாத்திருக்கேன், உனக்கு புரியுதுல்ல? அவங்களுக்கு எனக்கு ரொம்ப தூரம், என்ன நம்ப. திடீர்னு என் வீட்டுக்கு யார் யாரோ வராங்க, என்ன கொல்றதுக்கு துப்பாக்கியோட துரத்திட்டு வராங்க. இதுக்கு நடுவுல உன்னை எப்படி நான் நம்புறது? முதல்ல நீ அங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லு. என் வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த? நீ இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸால நான் சொல்ல போற இந்த விஷயத்தை உன்னால நம்ப முடியாம இருக்கலாம். ஆனா நீ என்ன நம்பிதான் ஆகணும். ஏன்னா இப்ப உனக்கும் வேற வழி இல்ல. உன்னோட ஃபாதர் தான் என்ன அனுப்புனாரு. அவரோட நிறைய வருஷங்கள் நான் வேலை பார்த்திருக்கேன். என்கிட்ட உன்னை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் அவர் எல்லா டீடைல்ஸையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சாரு. நீ என்ன பேசுறன்னு புரியல. என் அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவர் இறந்து 20 வருஷம் ஆகுது. உனக்கு என்ன வேணும்? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? ஓ ஹே, இது வெறும் போன் தான். ஓகே, இது பார், என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, என் கண்ணை இப்ப வெளியே எடுக்கிறேன், பாத்தியா? ஓகே, இந்தா, இது நீயே வச்சுக்கோ. அதுல புல்லட் இருக்கு. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் இந்த போன் காலை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது நீயே வச்சுக்கலாம். ஒரே ஒரு போன் கால் மட்டும்தான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ நீ செய்யலாம். Do you understand? யா, என் கூட தான் இருக்கா சார். அவளுக்கு ஒன்றும் ஆகல. ஓகே ஓகே ஓகே, துப்பாக்கி ஒரு கையில வச்சுக்கோ, இன்னொரு கையில இந்த போனை வாங்கிக்கோ. Come on. அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேளு. நான் இந்த சந்தர்ப்பத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் லாரா. இந்த மாதிரி ஆனத்துக்கு என்ன மன்னிச்சிடு. உனக்கு இது கஷ்டமா தான் இருக்கும். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. எப்படி நம்புறது? நீங்க தான் இறந்து போனீங்க அப்பா, நான் நம்பணுமா? உங்களோட டேட்டா என்கிட்ட தான் இருக்கு. தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க.
ஒரு நாள் காலையில உனக்கு 8 வயசு இருக்கும்போது உன் பெட்ரூம்ல இருந்து நீ கீழே வந்த. அப்ப நீ பிங்க் பர்பிள் பைஜாமா போட்டிருந்த. உன் கையில உனக்கு பிடிச்ச பொம்மையும் வச்சிருந்த. அப்ப நீ என்கிட்ட வந்து அதை என் பக்கத்துல வச்ச. அதோட இடது காது காணாம போயிருந்தது. அப்ப நீ என் கண்ணை பார்த்து சொன்ன, அப்பா, கார்டல்ஸுக்கு உங்களோட ஸ்பெஷல் சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சு தரீங்களான்னு கேட்ட. ஞாபகம் இருக்கா? அது எதுக்கு கேட்டது ஞாபகம் இருக்கா? எதுக்கு என்ன வந்து கூட்டிட்டு போல? அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தெரிஞ்ச உங்களால ஏன் என்ன வந்து கூட்டிட்டு போகணும்னு தோணல? இந்த 20 வருஷமா நீங்க தற்கொலை பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னால நான் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன். எனக்கு யாருமே இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இல்ல. யாரையும் என்கிட்ட நெருங்க விட்டதே இல்ல. எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட் வெறும் கிளிப்பா. எனக்கு யாருமே கிடையாது. எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வேற வழி இல்ல லாரா. எனக்கு எது சரின்னு பட்டதோ அதைத்தான் நான் செஞ்சேன் லாரா. நான் செத்ததா நீ நம்பினாதான் அவங்க உன்னை தனியா விடுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் தப்பிச்சு போய் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சேன். அப்ப உங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் இல்ல? என் சந்தோஷத்தை விட நீ தான் எனக்கு முக்கியம். நான் உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்னை பிடிக்க உன்கிட்ட வந்திருப்பாங்க. நான் மட்டும் உன்னை என் கூட கூட்டிட்டு போயிருந்தேன்னா உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருந்திருக்காது. என்ன நிம்மதியான வாழ்க்கையா? என் அப்பா அம்மாவோட இருக்கிறதா எனக்கு நிம்மதியான வாழ்க்கை. அதுக்கு பதிலா அனாதையா இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்லாம வாழ்ற வாழ்க்கை இருக்கே, அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்ல. நான் எவ்வளவு தனிமையில இருந்திருக்கேன் தெரியுமா? நீ எப்பவுமே தனியா இருந்தது இல்ல. நான் வேணா எப்பவுமே உன் கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா எப்பவுமே தூரத்துல இருந்து உன்னை கண்காணிச்சுட்டே தான் இருந்தேன் தெரியுமா? நீ என்ன மாதிரி ஆகுறேன்னு தெரிஞ்சப்போ நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம நீ என்ன மாதிரி ஆனதுக்கு முக்கியமான காரணம் நீ என்னோட பொண்ணு. இந்த விஷயத்தில் நீ தயவு செஞ்சு என்ன நம்பு பிளீஸ். உன் கூட இருக்கிறார்ல, அவர் ஒரு சர்வீஸ்மேன், நல்லா ட்ரெயின்ட் ஆனவர். நான் அவரை முழுமையா நம்புறேன், நீயும் நம்பணும். அவர் உன்னை எங்கிட்ட கூட்டிட்டு வருவார். இந்த இடத்துல அவங்களால உன்னை கண்டுபிடிக்க முடியாது. அது நமக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நீ யார்கிட்டயும் எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்காத. இப்ப நம்ம 2 பேரும் போன்ல பேசுறதே பெரிய ரிஸ்க் தான். சோ இதை நான் கட் பண்றேன். ஓகே? ஐ லவ் யூ லாரா. நாம சீக்கிரம் சந்திப்போம். என்னை பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. நான் இருக்கிற இடம், என் பேரு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. உன் பேர் என்ன? கிளாரன்ஸ். கிளாரன்ஸ்? வாவ். நான் கிளாரன்ஸ்னு யாரும் இது வரைக்கும் சந்திச்சதே இல்ல. ரொம்ப பழைய பேரா இருக்கு. அது என் தாத்தாவோட பேரு.
எனக்கு என்னமோ இது புக்ல வர பேர் மாதிரி இருக்கு. எத்தனை வருஷமா எங்க அப்பா கிட்ட வேலை பாக்குறேன்? கிட்டத்தட்ட 10 வருஷமா. அவரு ஒரு சமயம் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. அவருக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அது அவரோட முடிவு. நீ யாருக்கும் கடமைப்பட்டவன் இல்ல. எனக்கு தெரியும். உன்னோட அப்பா ரொம்பவே வித்தியாசமான ஒருத்தர். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவர் இறந்து போயிட்டு தான் அவங்கள நம்ப வச்சிருக்காரு. அவர் ரொம்ப பிரில்லியன்ட். அவரை மீட் பண்ணும்போது நீ இன்னும் நிறைய தெரிஞ்சுப்ப. ஸோ உன்னோட ஸ்டோரி என்னன்னு சொல்ல. உன்னை பத்தி எனக்கு நிறைய தெரியாத. என்னை பத்தி உனக்கு தெரியாததா இருக்கான்னு? இதோ கொஞ்சம் கொஞ்சம். அதனாலதான் நான் இப்ப கேக்குறேன். எனக்கு எல்லாம் தெரியாது, முக்கியமா உன்னோட பர்சனல் லைஃப். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேரு பாப்பாய். பாப்பாய்? போதும் சிரிக்காத. அவன் ரொம்ப மோசமானவன். இல்ல, அத நான் ஒத்துக்க மாட்டேன். நான் கிண்டல் பண்ணல. நான் பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஓ, பாப்பாய்ங்கிற பேர் வித்தியாசமா இருக்கு. இல்ல, அது ஒரு நல்ல பேர் தான், உண்மையாதான். ஆக்சுவலி அது என்னோட பெட் பேரட். நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்ல. சோ நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் அப்பா என்ன பிளான் வச்சிருக்காரு? எனக்கு தெரியல. உங்க அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ நான் எதுவும் கேட்க மாட்டேன். அவர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. சோ அதான் நான் செய்யறேன். கொடுத்த வேலையை நல்லாவே செய்யறேன். ஹாய், 2 rooms வேணும். என்ன உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஏய், நீங்க பார்க்க ஒரு நல்ல கப்பல் மாதிரி தான் இருக்கீங்க. என்கிட்ட இப்போ ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லல? அப்போ அந்த ரூம்ல 2 பெட்ஸ் இருக்கா? சிங்கிள் தான் இருக்கு. நீ பெட்ல படுத்துக்கோ. தேங்க்யூ ஜான். முக்கிய செய்திகள். வெஸ்ட் ஹாலிவுட்ல திரும்பவும் ஒரு பயங்கரமான கொலை நடந்திருக்கு. அந்த ஜேர்னலிஸ்ட் ஜெயின் ஹார்பர், ஸ்கேன் நியூஸ் 9ஓட லீட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ஜெயின் ஹார்பர் இன்னைக்கு காலையில அவங்க வண்டியில உட்கார்ந்த நிலையில பார்க்கிங் கராஜில இறந்து கிடந்தாங்க. இதுவரையில அது கொலை இல்ல, தற்கொலைன்னு காவல்துறையில முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க பக்கத்து சீட்ல மாத்திரைங்க இருந்ததா சொல்லிருக்காங்க. ஜெயின் ஹார்பர் வளர்ந்துகிட்டு வர்ற ஒரு பிரபலமான ஜேர்னலிஸ்ட். அவங்க போனது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். எங்க போற? அவரை பிரிஞ்சு வாழற அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய நிறுவனம் சார்பா எஸ் சாட், நான் தான் லாரா. நீ எங்க போயிட்ட? நான் சொல்றது நல்லா கேளு. பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. என்ன சொல்ற லாரா? நீ மனசு மாத்திக்கிட்டியா? மனசு மாறல, பட் நான் சொல்றது உண்மை. நாம நினைச்சதை விட இது ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. உன்னையும் இதுக்குள்ள நான் கொண்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். உன்னை தவிர வேற யாரையும் என்னால நம்ப முடியாது. நான் எப்போ உன் கூட இருப்பேன் பாப்பாய். என்ன ப்ராப்ளம் சொல்ல, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் என்ன கொல்ல பார்த்தாங்க. என்ன? எப்படி? எனக்கே தெரியல. எப்படி என் வீட்டையும் என்னையும் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஜெயின் ஹார்பர் இறந்துட்டு தான் நியூஸ்ல வந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் தான் இந்த டேட்டா அவகிட்ட கொடுத்தேன். மத்தியானமே அவ கராஜ்ல அவ இறந்து போயிருந்திருக்கா. எல்லாரும் அதை சூசைட்னு சொல்றாங்க, பட் அதுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல.
எப்படி உன்னை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கும் சுத்தமா தெரியல. இப்ப நீ என்ன செய்ய போற? இப்ப நீ இங்கே இருக்க. நான் இருக்கிற இடத்துல இன்டர்நெட் கிடையாது. எனக்காக ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புறியா? அவங்க கேட்ட மாதிரி அவங்க டேட்டாவை நான் அவங்க கிட்ட கொடுத்துட்றேன். பட் என்ன அவங்க விட்டுடணும். ஓகே? அந்த டேட்டாவோட நிறைய காப்பீஸ் என்கிட்ட இருக்கு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது கண்டிப்பா வெளியில வந்துடும். ஓகே, நான் அப்ப கிளம்புறேன். தேங்க்யூ. சொன்னபடி செஞ்சுட்டேன். இன்கமிங் கால் சார். என்ன சொல்லு? இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு சார். எல்லையில இருந்து 2 மைல் தூரத்துல இருக்கிற ஃபிஷ் ஸ்டாப்ல இருக்காங்க. ஓகே, அங்க ஆள் அனுப்புறேன். அப்புறம் மேல சொல்லு. அவ டேட்டா தர தயாரா இருக்கலாம். அவகிட்ட நிறைய காப்பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்போ அது பிரச்சனையாச்சே. இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இப்போதைக்கு அவன் உயிரோட இருக்கட்டும். அவன் திரும்ப நமக்கு தேவைப்படலாம். உனக்கு ஆயுசு கெட்டி. உன் வேலைய பாரு. அவ இங்க தான் இருக்கா. நிச்சயமா சொல்றியா? ஆமா, நிச்சயமா. இப்ப எதுவும் பண்ணாத. அவ எங்க போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியணும். அவளை பின்தொடர்ந்து போ. புரிஞ்சது. அவர் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருப்பாரு நான் எதிர்பார்க்கல. இதை விட இன்டீரியருக்குள்ள யாராலும் இருக்க முடியாது.
இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு செகண்ட் கூட வீணாக்காத. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, உண்மைதான். நீ இப்போ எப்படி உணர்ற? பயமா இருக்கு. மொத்த ஏஜென்சியை நான் தேடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கே தேடிட்டு வந்துட்டாங்க. நான் அவங்கள பத்தி கேட்கல, நம்மளை பத்தி. எனக்கு தெரியல. நடக்கிறதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. 20 வருஷமா நீங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. பழக்கமாக கொஞ்ச நாள் ஆகும். கண்டிப்பா புரியுது. எனக்கும் கொஞ்ச நாள் ஆச்சு. நான் எடுத்த முடிவு சரியான்னு அடிக்கடி யோசிச்சிருக்கிறேன் லாரா. ஆனா நீ இப்போ என் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். மற்ற விஷயங்கள் எல்லாமே இப்ப எனக்கு முக்கியம் கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னன்னா, இந்த மொத்த உலகமே நம்மளை துரத்தினாலும் நான் எப்பவும் கூட தான் இருக்கணும். நம்மளை துரத்துறவங்களோட பேர் ஏஜென்சி. அவங்க தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேற ஒரு காரணத்துக்காக துரத்துனாங்க. ஏஜென்சியை பத்தி உனக்கு எவ்வளவு தெரியும்? நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நடத்துறவன் பேரு மைக்கேல் போர்டன் எனக்கு தெரியும். அவன் கதையும் எனக்கு தெரியும். அண்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனை பார்த்திருக்கேன். நான் உங்க பொண்ணுன்னு அவனுக்கு தெரியும். இல்ல, இன்னும் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியாம தான் நம்ம பாத்துக்கணும். ஆனா அவங்க ரொம்பவே புத்திசாலிங்க, கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க. நீங்க தற்கொலை பண்ணிட்டீங்கன்னு அவன் நம்பினானா? யா, ஆனா அது எப்போ வேணாலும் மாறலாம். நான் தப்பிக்கும் போது அந்த மாதிரி செய்யாம இருந்திருந்தேன்னா என்னை தேடுறத அவங்க நிறுத்திருக்கவே மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுல எதுவுமே உன் தப்பு இல்லையே. அது உனக்கு தெரியல. உன்னை காப்பாத்ததான் நான் மறைஞ்சு வாழ்ந்தேன். உனக்கு அதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. நீங்க தான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியப்பா. இந்த 20 வருஷமா என்ன தனியா விட்டுட்டீங்க. அது எப்படிப்பட்ட வலின்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. இல்ல, எனக்கு தெரியும். நாம என்ன பண்ண போறோம்? இப்போ நாம எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். என்ன சொல்றேன்? தேங்க்யூ. உன்னோட வேலை முடிஞ்சது. இப்போ நீ கிளம்பலாம். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நான் இங்கே இருந்து ஹெல்ப் பண்ணலாமா சார்? வேணாம், உங்களோட டீல் முடிஞ்சது. நீங்க கிளம்பலாம். அவளை கூட்டிட்டு வர சொன்னேன், வந்துட்டேன். இப்போ நீ கிளம்பலாம். ஏன் எனக்கு தெரியும். ஆனா இது வெறும் டீல் கிடையாது இல்ல சார்.
ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும். ஓ வாவ், நீங்களும் நிறைய மாறிட்டீங்க போல இருக்கு. அந்த டயலாக் மூடமை விட இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கவர்மெண்ட் ஏஜென்சிட்ட இருக்கிறத விட ஒரு புது செட்டப் நான் இதுக்காக உருவாக்கியிருக்கேன். என்னால் எல்லாத்தையும் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்களால என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. அது போர்டனாக இருந்தாலும். இம்ப்ரெசிவ். பட் இது எதுக்கு என்கிட்ட காமிக்கிறீங்க? என்ன, இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். இங்கிருந்து தான் நம்ம சண்டை போட போகிறோம். அவன் ரிமோட் கேபிள்ல இருக்கா. கூட 50 வயசுல ஒருத்தன் இருக்கான். அவனை இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இல்ல, பார்த்தது இல்ல. உங்க சேவர்ல அந்த இமேஜஸ் வந்திருக்கோ? பாஸ் ஜூம் பண்ணி பெருசாக்குங்க. ஃபேஷியல் ரெகக்னிஷன் ரன் பண்றேன் சார். வேண்டாம், அதுக்கு அவசியம் இல்லை. இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனால் சில நேரம் நகரத்தோட அட்மாஸ்பியரை மிஸ் பண்ற தெரியுமா? ரோட்ல ஹார்ன் அடிக்கிற சத்தம், பக்கத்து வீட்டில் சத்தமான மியூசிக். உங்களுக்கும் மைக்கேல் போர்டனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? மைக்கேல் பேடனை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க யாருமே இப்போ இந்த உலகத்தில் உயிரோட இல்ல. அப்ப அவனை எப்படிதான் தடுக்கிறது? அது எப்படின்னு தான் இதுவரை எனக்கும் தெரியல. ஒரு பாம்பை சாகடிக்கணும்னா அதோட தலையை தான் வெட்டணும். ஒருவேளை அந்த சின்ன பாம்புக்கு பின்னாடி ஒரு பெரிய பாம்பு இருந்தா என்ன பண்ணுவேன்? கமான் கைஸ், இது அவனோட பெரிய விஷயம். ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஆள் தான் இவன். அமெரிக்காவோட ரொம்ப பாதுகாப்பான டேட்டா பேஸை கூட அவனால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அவன் என்ன செய்யணுமோ அதை கஷ்டம் இல்லாம செய்வான். அது எல்லாத்துக்கும் அவனுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு நினைக்கிறீங்க? அந்த பணத்தை தரவங்க கண்டிப்பா பெரிய ஆளா தான் இருக்கணும். அவங்க தான் காங்கிரஸ் விமன் வயலோ ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அவ்வளோ பவர் உள்ளவங்களா தோணல. அவங்கள கொலை பண்றது கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு தோணல. காங்கிரஸ்ல அவங்க மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த காலத்து ஆளுங்க. அவங்க மட்டும்தான் அப் டு டேட்ல இருக்காங்க. பப்ளிக்கு நல்லாவே தெரியும் பிரைவசிங்கிறது இப்ப அவங்களுக்கு சுத்தமா கிடையாது. அவங்க போன் கால், இமெயில், வெப்சைட் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஆனா அவங்களால இது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து தடுக்க முடியும். ஓகே, எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா ஏன் போர்டனுக்கும் அவங்களுக்கும் முன்னாடியே பெரிய சண்டை நடந்திருக்கு. காங்கிரஸ்மேன் வயலோ தான் NSAல இருந்து அவனை வேலையை விட்டு தூக்குனது. இப்ப அந்த வேலைக்கு அவன் தான் சரியா இருப்பான். சோ நாம என்ன பண்றது? பயத்துல அவங்கள எதிர்த்து நிக்காம செத்து போலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க எதிராளி தோக்கடிக்கணும்னா முதல்ல அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, அவங்க வயலோ பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் இப்ப இருக்கிற மீடியாவையும் டெக்னாலஜியும் மக்களை விட அதிகமா எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் நாமளும் இவங்களை எதிர்த்து சண்டை போடணும். அந்த ஜேர்னலிஸ்ட வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கல்ல, என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல? நீங்க அவளை மீட் பண்ண அன்னைக்கு அவளை கொண்டுட்டாங்க. கடைசியில் அது ஒரு சூசைட்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. பட் இப்ப இவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நீ இது எல்லாத்தையும் லீக் பண்ணா கூட அவங்க உடனே இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவாங்க. இட்ஸ் ஓகே, பண்ணா பண்ணிட்டு போட்டும் கிளாரன்ஸ். நீ என்ன பண்ண போற? அவங்க செத்து போனா உனக்கு பிரச்சனை இல்லையா? நாங்க 2 பேருமே உன்னை இங்க இருக்கணும்னு சொல்லவே இல்லையே. நான் ஏன் இங்க இருக்கேன்னு உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் இங்க பாருங்க. லாரா சொல்றத நான் ஒத்துக்கிறேன்.
நான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு பயந்து ஓடுனது போதும். இனிமே நான் ஓடுறதுக்கு தயாரா இல்ல. பப்ளிக் இதை பத்தி தெரிஞ்சா போதும், அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க. ஆனா அதை கொண்டு போறதுதான் எப்படின்னு தெரியல. எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன் உதவி பண்ணுவான். அவங்கதான். அவங்க பிளான் என்ன கண்டுபிடி. எப்படி? அது உன்னோட வேலை, நீ தான் யோசிக்கணும். ஹே ஹே, அந்த மெசேஜ் உங்களுக்கு அமிச்சியா? அனுப்பிச்சிட்டேன். பட் இது வரைக்கும் ரிப்ளை எதுவும் வரல. இந்த விஷயத்த பப்ளிக்கா கொண்டு போறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. காங்கிரஸ் உமன் வயலோ செய்யற விஷயத்த நாமளும் இப்ப செய்யணும். நீ எனக்காக இன்னொரு உதவி பண்ணணும் சாட். இதுல எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். சோ எனக்கு விருப்பம் இல்லைன்னா பண்ண வேண்டாம். இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது. ஆக்சுவலி நீ எடுத்திருக்கிற முடிவு நல்லதுதான். எனிவே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. கிராஸ் ப்ரௌசருக்கு டிஎன்ஏ ட்ரேஸ் கண்டிப்பா தேவைப்படுமா? என்னது? இல்ல, என்ன பேசுற? எனக்கு எதுவும் புரியல. ஐம் சாரி லாரா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க. சாட், 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 சாட். என்னாச்சு? என்னாச்சு? அவனை கொன்னுட்டாங்க. யாரை கொன்னாங்க? சாட். காம் டவுன். என்ன பேசுற? யாரை கொன்னாங்க? நீ எதை பத்தி பேசுற? எனக்கு புரியவே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இட்ஸ் ஓகே. என்ன பாரு, இது பாரு. நீ தனியாள் இல்ல, புரிஞ்சுதா? நாங்க இருக்கோம், நாங்க உன் கூட இருக்கோம். நான் இருக்கேன். ஓகே? எனக்கு உண்மையிலே ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு லாரா. எனக்கு தெரியும். No. சாரி, நான் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டேன். தப்பா எடுத்துக்காத. எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம இன்ஃபார்மர் இனி நம்மளுக்கு தரதுக்கு எந்த தகவலும் இல்ல. ஏன், என்னாச்சு? அவன் தேவையில்லாம அதிகமா பேசிட்டான்னு நினைச்சுக்கோங்க. என்ன, அவனை கொண்டுட்டியா? வேற வழி இல்ல, உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அடச்ச, அவன்கிட்ட இருந்து வேற என்ன கிடைச்சது? அவ எல்லாத்தையும் பப்ளிக் கிட்ட கொண்டு போக முடிவு பண்ணிட்டான். ஆனா அதை எப்படி செய்ய போறான்னு தெரியல. குட் மார்னிங். உன்னை சந்திக்கிறது எவ்வளவு கஷ்டம். நீ தூங்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ எப்படி உள்ள வந்த? எத்தனை வருஷம் அனுபவம்?
உங்க அப்பா செட் பண்ண அலாரம் பரவாயில்ல. அவரை என்ன பண்ண? அவன் எங்க போனான்? யார கேக்குற? யார கேக்குறேன்னு தெரியலையா? உனக்கு தெரியும், நேத்து நைட்டு மோட்டல் ரூம்ல ஹேண்ட்ஸமா இருந்தானே, அவன் தான். சரி விடு, அது முக்கியம் இல்ல. அவனுக்காக நான் இங்க வரல, உனக்காகத்தான் நான் இங்க வந்தேன். சோ உன் பிளான் என்ன? எங்கேயோ மூலையில் இருக்கிற கேபினுக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? நாங்க இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி உன்னை கண்டுபிடிச்சிருக்கோன்னு தெரியும்ல? லாரா ஓப்ராயன், இல்ல உன்னை பாப்பாயின்னு கூப்பிடலாமா? ஆமா, உன்னோட ஹேக்கர் ஃப்ரெண்ட் இருக்கானே சாட், அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் லாரா. இந்த காலத்துல யார நம்ப முடியுது? அவன் உன்னோட நல்ல ஃப்ரெண்டு நீ நம்பனல்ல. ஆனா நீ கவலைப்படாத, உனக்கு துரோகம் பண்ணதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு உதவி பண்ணத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ என்னை பத்தி என்ன வேணா நினைக்கலாம், ஆனா நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லாரா. நாங்க செய்யற எல்லா விஷயமும் உனக்காக, உன்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்காக தான். உங்களை நாங்க தான் பாதுகாப்பா வச்சிருக்கோம். இப்போ அதுக்கு பதிலா நீ ஏன் எனக்கு உதவி பண்ணக்கூடாது? எங்களுக்கு தேவை ஒரு சின்ன விஷயம்தான், அத நீ எனக்கு கொடுத்த உன்னை விட்டுருவோம். இப்போ எங்களுக்கு தேவையானது நீ தரல, அதை நாங்க எடுக்கும்போது உனக்கு என்ன வேணா ஆகலாம். ஆனா அதுல எங்களுக்கு அவ்வளவு உடன்பாடு இல்ல. எப்படி என்ன உயிரோட விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். Come on, போலாம். எழுந்திரு. Dad, லாரா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? I'm fine. இது உனக்கு தான். உன்னோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் லாரா. எனக்கு உன்னை நேர்ல சந்திக்கணும் தான் ஆசை, ஆனா நீ தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்றியே. என்ன சரிதானே? சரி, அப்போ உங்க அப்பா கிட்ட நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லு. எப்படி நல்லா இருக்கானா? இத்தனை வருஷமா அவன் செத்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. யாருக்கு தெரியும், எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்துட்டான்ல. சரி, இங்க பாரு லாரா, நாம இந்த விளையாட்டை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா விளையாடிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம சீக்கிரமா முடிச்சுக்கலாமா? நிலைமை இப்ப கொஞ்சம் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். சோ ஆஃபரை நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு நான் ஒரு கவுண்டர் ஆஃபர் வச்சிருக்கேன். அது என்னன்னா, உன்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் கொடுக்கணும், அதுல நீ சொன்ன காப்பீஸும் அடங்கும். அப்படி நீ செஞ்சு முடிச்சீன்னா உன்னோட அப்பாவை விட்டுருவேன். ஆனா அவர் கொஞ்ச நேரம் எங்க கூட இருக்கணும். இதுல எந்த ஒரு நெகோசியேஷனும் கிடையாது லாரா. நீ வேணும்னா அவர் எங்க கூட இருக்கிறத நீ எங்களுக்கு தர ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சுக்க. ஏன்னா நீ தான் சொன்ன வெளியில நிறைய காப்பீஸ் வச்சிருக்க. ஒருவேளை ஒரு வருஷம் ஆகி ஏதாவது வெளியில வந்துருச்சுன்னா அவர் செத்துருவார். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இதுல நெகோசியேஷனுக்கு இடமே இல்லை. நீ முடிவெடுக்க உனக்கு 5 நொடி தான் இருக்கு. இல்லன்னா என் ஆள் உங்க அப்பாவை சுற்றுவான். என்ன பரவாயில்லையா? அந்த 5 நொடி ஆரம்பிக்குது. 5 4 3 2
ஓகே செய்ற. நீ கேக்குறத கொடுக்கணும். நல்ல வேளை நீ போக மாட்டேன்னு சொன்ன. போட்டு அங்க என்ன நடக்குது? போட்டு உன் ஆள் செத்துட்டான். சோ இப்ப நான் உனக்கு ஒரு புது டீல் தரேன், நல்லா கேட்டுக்கோ. நீ கேக்குற டேட்டாவை நான் உனக்கு கொடுத்துறேன், பட் என் குடும்பத்து பக்கத்துலயே வரக்கூடாது. என்ன? முதல் நாள்ல இருந்து உன்கிட்ட பேசணும் தான் நினைச்சேன். ஆனா நீ நான் சொல்ற இடத்துக்கு தான் நீ நேர்ல வந்து என்ன மீட் பண்ணணும். உனக்கு அந்த டேட்டா தேவைப்பட்டா நீ தனியா அந்த இடத்துக்கு நேர்ல வரணும். நேரத்தை இடத்தையும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்றன்னு புரிஞ்சுதான் பண்றியா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது நல்ல பிளானா இருக்குமா? வெல் வெல் வெல், நம்ம இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கிறோம் இல்லையா? உனக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஜான். நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். உனக்காகத்தான் வந்த பிரையன். நம்ம சந்திச்சு 20 வருஷம் இருக்குமா? நான் எப்படி இதை மிஸ் பண்ணுவேன்? ரொம்ப நல்ல இடமா தேர்ந்தெடுத்திருக்க. ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, நாங்க நிக்கிறோம். உட்காருன்னு சொன்ன. பேசலாமா? உன்னை நான் தனியா தானே வர சொன்னேன். ஏன், இங்க வேற யாராவது இருக்காங்களா? நாங்க வந்ததுல இருந்து அந்த பெஞ்ச்ல உட்காந்துருக்கிறோம், ஒரு பேஜ் கூட திருப்பல. அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்காங்கல்ல. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள்னு நினைச்சியா பிரைன்? நான் தனியா வரவன்னு எதிர்பார்த்தியா? இல்ல, ஆனா நீ ஒரு தனிமையான ஆளா இருப்பேன்னு நினைச்சேன். தனிமையா? மறைக்கணும்னு நினைக்கிறதா தனிமையா இருப்பாங்க. ஆனா நான் முதல் நாள்ல இருந்தே ரொம்ப திறந்த புத்தகமா இருக்கேன். அதுவும் எனக்கு தேவையான விஷயத்துல. அது எங்க லாரா? இல்ல ஜானா? உங்கள யாரு இந்த திட்டத்தை போட்டது எனக்கு தெரியல. நீதான் இதை சொல்லுவன்னு நான் எதிர்பார்த்தேன். உனக்கு தேவையானது வந்து சேரும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு நம்பிக்கை வரணும். நீ இப்ப உயிரோட தானே இருக்க, அதான நம்பிக்கை. ஞாபகம் இல்லையா லாரா? நீதான் என்கிட்ட இருந்து திருடின, நீதான் என்ன மிரட்டின. நீ ஒருத்தரை கொல்ல திட்டம் போட்டு வச்சிருந்த. ஓ, உங்களை யாரு கொல்ல பார்த்தா? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் மைக்கேல் பார்டன். அந்த கம்யூனிகேஷனை நானே படிச்சேன்.
ஆகஸ்ட் 9th காங்கிரஸ் விமன் வயலோவை கொல்ல திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பதான் அமெரிக்கால இருக்கிற எல்லா மக்களையும் உன்னால திருட்டுத்தனமா கண்காணிக்க முடியும். உன் ஒருத்தனோட ஆசைக்காக மக்கள் அவங்க சுதந்திரத்தையே இழக்கணுமா? நீ இந்த பார்க்கல இப்படி நிம்மதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்களை மாதிரி ஆளுங்க செய்யற ஜகத்தாலம் தான். உங்களை எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அமைதிக்கு எவ்வளவோ வழி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. எனக்கா பைத்தியம்? இங்க ஒரு பிரச்சனை. ஆக்டிவிட்டிஸ் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு சரியா தெரியல, ஆனா எல்லா ஹேக்கர் செல்ஸும் தீவிரமா செயல்ல இருக்காங்க. நான் ஒரு கெட்டவன் நினைக்கிற உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த நிமிஷம் கூட உங்களை கொல்றதுக்கு 100 பேர், ஏன் 1000 பேர் கூட திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப நீங்க தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்ல குடும்பத்தோட கிறிஸ்துமஸ் ஷாப்பிங் போயிருக்கலாம், இல்ல கிராசரி ஸ்டோர்ல உங்களுக்கு பிடிச்ச ஆர்கானிக் பழத்தை வாங்கிக்கிட்டு இருந்திருக்கலாம். மக்களுடைய தனி உரிமை பறிக்கிறதே ஒரு பெரிய குற்றம் தான் பாடன். நீ என்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? நீயா சொல்லி கொடுத்த? ஓ, மன்னிச்சிடு, மறந்துட்டேன். நீ தான் கொஞ்சம் வருஷமா அவள்கிட்ட பேசலையே. தனி உரிமைன்றது நாங்க உருவாக்கின ஒரு மாய. செல்லம், உனக்கு உரிமைகள் வேணுமா? உரிமைகளை பத்தி ஒரு கதை சொல்லவா? ஏன்னா உனக்கு தான் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி ஆளுங்கிட்டு இருந்தா உரிமைன்ற விஷயமே உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா உங்களை பாதுகாப்பா வச்சுக்க உங்களால செய்ய முடியாத விஷயத்த நாங்க கருணை பார்க்காம செஞ்சிட்டு இருக்கோம். அத நாங்க என்னானாலும் செய்வோம். ஒரு காங்கிரஸ் உமன் செத்தா என்ன? அதன் மூலியமா நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னா அதையும் நாங்க செய்வோம். எனக்கு அது மேல கோபம் இல்ல, ஆனா நான் செஞ்சே ஆகணும், செஞ்சு முடிப்பேன். அத யாருக்காக செய்யறேன் தெரியுமா? உங்களுக்காக, உனக்கு, உங்க அப்பாவுக்காகவும். அப்புறம் உன்னோட செல்ல கிளி. வாட்ஸ் கோயிங் ஆன்? நம்மளால இதை டிசேபிள் பண்ண முடியுமா? எப்படி? இவ்வளவு பேரையும் நம்மளால மானிட்டர் பண்ண முடியாது. கைஸ், என்னையும் உன்னையும் விட இது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு புரியலையா? உங்களால இதை தடுக்கவே முடியாது. எனக்கு எப்ப தோணுதோ அப்ப உங்க இமெயிலை செக் பண்ணுவேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப சோசியல் மீடியாவை செக் பண்ணுவேன். எனக்கு வேணும்னா உங்க ஆன்லைன் பேங்கிங் போய் உங்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்குவேன். உங்களால என்ன செய்ய முடியும்? எதுவும் முடியாது. அதனால தான் 20 வருஷத்துக்கு முன்னால என்ன ஃப்ரேம் பண்ணியா பாடன்? நீ செஞ்சதெல்லாம் வெளியே சொன்னதுனால என் மேல பழைய தூக்கி போட்டல. என்ன யாரும் உனக்கு இடையில வரக்கூடாது இல்ல? இப்ப சொன்னியே, அதான் சரி. அதுல காங்கிரஸ் உமன் வைலவும் அடங்கி இருக்காங்க. ஆகஸ்ட் 9th அப்போ சரியா 5 மணிக்கு நான் திட்டம் போட்ட மாதிரியே அவ சாவா. சார், ஒரு பெரிய பிரச்சனை. என்ன என்ன சொல்ற? என்ன பெரிய பிரச்சனை? உன் கதை முடிஞ்சது பாடன். கொஞ்சம் ஒரு செல்போன் எடுத்து பாரு, நாங்க ஒன்னு அனுப்பியிருக்கோம். நீ எங்ககிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் இந்த உலகமே லைவ்ல பாத்துட்டு இருக்கு. ஓ ரிசோர்ஸஸே உனக்கு எதிரா நாங்க திருப்பிட்டோம். எங்களை கண்காணிக்கிறதுக்காக கேமரா வச்சிருக்கல, அதோட சென்ட்ரல் சிஸ்டம் ஹேக் பண்ணி இங்க நடக்கிறத உலகத்துக்கே போட்டு காமிச்சிட்டோம். அப்புறம் இத நீயே வச்சுக்கோ. இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே. தனி உரிமைங்கிறது ஒரு மாயை. இது சார், உடனே அங்கிருந்து கிளம்புங்க.
என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல பேர்டன். மக்களை விட யாரும் எப்பவும் பெரிய ஆளாக முடியாது. நீதான் குற்றவாளி. முதல்ல நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு நடக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப வித்தியாசமா இருக்க வேண்டியது. நம்ம அரசாங்கத்துல சுதந்திரமா வேலை பார்க்கிற சில பேர் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் எது சரிங்கிறத அவங்க முடிவு பண்ண நினைச்சாங்க. அதோட விளைவால எனக்கும் இந்த கூட்டத்துல இருக்க உங்க எல்லாருக்கும், ஏன் நம்ம நாட்டுக்கும் வருத்தப்படக்கூடிய விஷயம் நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு யாரோட கைதியாவும் இருக்க போறது இல்ல. அவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்காக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இதெல்லாம் நடக்க காரணமான அந்த பெண்மணிக்கு இந்த நாட்டோட மக்களாகிய நாம நன்றி சொல்லியே ஆகணும். அந்த பெண்மணியோட பேரு லாரா ஓபிரைன். அந்த ஒரு தனி பெண்மணி அவங்க ஒரு அமெரிக்கன்ஸ்க்கு இருக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் உள்வாங்கி இத செஞ்சிருக்காங்க. பலம், தன்னம்பிக்கை, வீரம், அப்புறம் அவங்க விடாமுயற்சி. ஒரு நாட்டு மக்களா இன்னைக்கு நடந்ததை நினைச்சு நாம பெருமைப்படணும். நம்ம எதிர்காலத்திலயும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். நாம நிச்சயமா நம்ம வாழ்க்கையை சுதந்திரமா வாழ்வோம்.